வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது 2 வகையான பொரியல் கூட்டு தான் செய்ய போகிறோம். இது எந்த குழம்பு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலி ஆயிரும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள், நான் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், முட்டைக்கோஸு. இது பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் இதுவும் தனியாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இந்த முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியும் செய்யலாம், கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டா அது கூட்டு மாதிரியும் செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் முட்டைக்கோஸை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் சம அளவாக எடுத்துக்கிட்டு 2 பொரியல் கூட்டுக்குமே தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதில் பாதி அதில் பாதி சேர்த்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை உப்பு போட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காயும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பொரியல் கூட்டுக்குமே, ஒரு பொரியலுக்கு வரமிளகாயும், கூட்டுக்கு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் இதை வச்சு செய்ய போகிறோம். தேங்காயை நம்ம பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயை நல்லா சீரகம், சோம்பு, தேங்காய் இதை நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு வரலாம். தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொடியாக கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுரக்காய் நம்ம கட் பண்ண சுரக்காய் நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி கழுவுனதும் நீங்கள் வேக வச்சுருங்க. ஏன்னா தண்ணியில் போட்டால் சலசலன்னு ஆயிரும், ஏற்கனவே நீர் சத்து உள்ளது. அதனால் கோஸ் மாதிரி தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் கழுவ தேவையில்லை. அப்படியே டக்குன்னு முக்கி எடுத்து நீங்கள் கூட்டு பண்ணிடலாம். இப்போ கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரியணும். பொரிச்சதுக்கு பின்னாடி இதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அந்தளவுக்கு வர்றப்ப நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து அது வரையும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, நல்லா கழுவி வேக வச்சுருந்த முட்டைக்கோஸை தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயம், எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கினதோட இந்த கோஸையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி ஏன் வேக வச்சு எடுக்கிறோம்னா, பொரியலுக்கு இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் மாதிரி வராது. அப்படியே நீங்கள் வேக வைக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் அந்த கோஸு. கடைகள்லாம் ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா சுண்ட வதக்கிடுங்க.
எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கோஸை நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை தண்ணியே இல்லாமல் இது கூட சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நான் பெருங்காயத்தூள் வந்து நான் இப்போ சேர்க்கலை, பருப்பு கூட நான் சேர்த்து வேக வச்சுட்டேன், அதனால் சேர்க்கலை. மஞ்சத்தூளும் நான் பருப்பு வைக்கிறப்ப சேர்த்துட்டேன், அதனால் மஞ்சத்தூளும் சேர்க்கலை. ஏன்னா இப்போ சேர்த்தோம்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்ட வதக்கி விடுங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா கோஸ் வதங்கினதுக்கு பின்னாடி தேங்காய் நம்ம சீரகம் சோம்பெல்லாம் போட்டு தேங்காய் வந்து மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இடையில உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் துருவில் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். தேங்காவை வந்து போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா பொரியல்லே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமே. தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் கோஸு கூட. அதனால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்போத்தான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரம். இப்போ முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுரக்காய் ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ சுரக்காய் வந்து கூட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இது கூட வெங்காயம் வரமிளகா இது 2த்தையும் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி நல்லா ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மிளகாய் வத்தல் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து நான் பருப்பு கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால் சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் இந்த டயத்தில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சுரக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயும் இது கூட இதில் வந்து நீர் சத்து இருக்கும். கழுவுன உடனே போட்டுறணும், இல்லைன்னா சலசலன்னு ஆயிரும் காய். இதை வந்து நல்லா கழுவிட்டு டக்குன்னு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காய் வந்து நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வேகட்டும். அது வரையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு உப்பு போட்டு, சுரக்காயில் வந்து உப்பு கூட போட்டுறக்கூடாது, சீக்கிரம் இது கச்சிரும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு 3/4 அளவு நல்லா வெந்ததுக்கு முன்னாடி இந்த பருப்பு இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியோடு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முழுமையாக காய் வேகட்டும். அதுக்கு பின்னாடி ஒன்றுனா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பருப்பும் தண்ணியுமா ஊற்றி வேக வச்சுருக்கேன். இது கூட வீட்டில் எப்போவும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கூட்டு வந்து நல்லா ருசியாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விட்டுரு. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து தேங்காய் துருவலை சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குது தேங்காய் சீரகம் சோம்பு இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன், இந்த பொரியலுக்கும் கூட்டுக்கும்.
காரக்குழம்பு வந்து நல்லா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். காரக்குழம்பு வீடியோ முழுசாக பார்க்கணும்னா நீங்கள் வீடியோ நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு இதான் செய்ய போகிறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு என்ன காய் போடுறோமோ கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதையும் கொஞ்சமாக போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டு புளி கரைசல் ஊற்றி வீட்டில் இருக்க மசாலாத்தூளை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதி வரணும், இது சுண்டி வரணும். அந்தளவுக்கு வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளிக்குழம்புக்கு ஒரு பொரியல், ஒரு கூட்டு, 2 வகையான கூட்டு பொரியல். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பசங்க அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.